அன்புள்ள மக்களே, உங்களை மீண்டும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அரசியல் நோக்கங்கள், அரசியல் தந்திரங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சிலர் பதிவு போடுறாங்க, தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற விஷயங்களில் தலையிடுறது. ஒரு நல்ல நண்பர், அவர் நல்ல நண்பராக எப்படின்னு தெரியல, நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவர் போட்டிருக்காரு, விஜய்க்கு தங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்ற தெரியல, இவர் தான் நாட்டை எங்கே காப்பாற்ற போகிறாரு அப்படின்லாம் சொல்லி அரசியல் தான் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணாபின்னிக்கு பேசி வீடியோ பதிவு போட்டிருக்காரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசியல் வாழ்க்கை வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. சொந்த வாழ்க்கையில் பாதுகாப்பு கருதி கூட சில நேரத்தில் பிரிய வேண்டியது இருக்கும். சொந்த வாழ்க்கையில் நம்மளால் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட பிரிய வேண்டியது இருக்கும். இல்லை அவங்க பிரிகிற மாதிரி காண்பிக்க வேண்டியது கூட இருக்கும். எப்படியோ ஒரு சூழ்நிலை இருக்கும். சொந்த வாழ்க்கை வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு. அரசியலில் எல்லாவற்றையும் சமாளித்து ஓடணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மனுஷர்கள் அப்படின்றது மட்டும் இல்லை. அங்கே நிறைய முதலைகள், யானைகள், கரடிகள், கொடூரமான நரிகள் எல்லாமே இருக்குது மனுஷ உருவில். அதையெல்லாம் சமாளிக்கிறோம். அவர் இப்போ தான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வர்றார். பொறுத்திருந்து பாருங்கள், அவரால் முடியலையான்ட்டு. இதில் எத்தனையோ பேர் வந்து ஜெயித்தவங்களும் உண்டு, தோற்றவங்களும் உண்டு. ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் அரியணைக்கு ஏற முடியாத சூழ்நிலை வரைக்கும் போனவங்களும் உண்டு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நிலையை மறுபடியும் இன்னொருத்தருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல பதிவுகளை போடுங்க. இல்லை வேறு ஏதாவது நல்ல பதிவுக்கான ஒரு காரியங்களை ஆலோசிங்க. எப்படி போடலாம், எந்த மாதிரி பதிவுகள் போடலாம் அப்படிலாம் ஆலோசிங்க. தப்பு இல்லை. நல்ல பதிவுகளை போடுங்க, மக்களுக்கான பிரயோஜனமான பதிவுகளை போடுங்க. நீங்கள் போடுற பதிவுகள் மக்களுக்கு எந்த வகையிலையாச்சும் ஏதோ ஒரு முறையில் ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும். உதவியற்ற பதிவுகளை போட்டுட்டு மக்களை வெறுமையாக்காதீங்க. விஜய்ங்கிறவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, இப்போ தான் நடக்கிறாரு. அது நடக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு குழந்தை அப்படியா கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அது வீரனாகலாம், அல்லது பெரிய தலைவனாகலாம், பெரிய அறிவாளிகளாக கூட மாறலாம். யாருக்கு தெரியும்? வெயிட் அண்ட் see. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். பார்ப்போம்.